Question number 3. Question write பண்ணுறேன். If A equal to PQRS, B equal to MNQST and C equal to MNPQS, then verify the associative property of union of sets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் கொஸ்டின் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A PQRS, B MNQST மற்றும் C வந்து MNPQS எனில் கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் வந்து என்ன? A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B ஹோல் யூனியன் C. ஸோ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் செட்ஸு. ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதன்படி பார்த்தா இதில் எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எல்ஹெச்எஸில் எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு B யூனியன் சிக்கு தான் கொடுக்கணும். ஸோ B யூனியன் C, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? MNQST. யூனியன் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? MNPQS கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணுமா? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா எது ஒன் டைம் தான் ரிப்பீட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ MNQS இது ரெண்டும் வந்து காமனாக இருக்குது. ஸோ ஒன் டைம் தான் வரும். ரிமைனிங் வந்து ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அதன்படி பார்த்தா B யூனியன் சியோட வேல்யூ என்ன? MNPQST. இதுதான் அதோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? A யூனியன் B யூனியன் C. B யூனியன் C ஃபைன் பண்ணிட்டோமா? இந்த வேல்யூவை இதுக்கு பதிலாக அப்ளை பண்ணணும். ஸோ ஏவோட வேல்யூ யூனியன் இதோட வேல்யூ அதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? PQRS யூனியன் B யூனியன் சியோட வேல்யூ என்ன? MNPQST. அதை நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அதுக்கு எழுதணுன்னா காமனாக இருக்கிற வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். PQS இதுதான் வந்து காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணி எழுதுகிறேன். A யூனியன் B யூனியன் C MNPQRST இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதாவது LHS. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு RHS வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ RHS என்ன? A யூனியன் B யூனியன் C. ஸோ அதுதான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ A யூனியன் B ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதன்படி பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது A யூனியன் B. ஏவோட வேல்யூ என்ன? PQRS யூனியன் பியோட வேல்யூ என்ன? MNQST. அதை எழுதிட்டோமா? ஸோ A யூனியன் பின்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். காமனாக இருக்க வேல்யூஸ் ஒன் டைம் தான் ரிப்பீட் பண்ணணும். அதன்படி பார்த்தா PQRS MNT இதுதான் வந்து A யூனியன் பியோட வேல்யூ. ஸோ A யூனியன் B யூனியன் C அது ஃபைண்ட் பண்ணணும். A யூனியன் B அந்த வேல்யூ யூனியன் சியோட வேல்யூ என்ன? சியோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? MNPQS. ஸோ காமனாக இருக்கிறத ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து அது ஒன் டைம் எழுதிட்டு ரிமைனிங்கை ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஸோ A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு PQRS MNT இது வந்து 2. ஸோ இது வந்து RHS. ஸோ நவ் நம்ம கம்பைன் செக் பண்ணுறோம் நம்மளோட LHS RHS. இங்கே என்ன இருக்குது? MNPQRST இருக்குது. LHS RHS என்ன இருக்குது? PQRS MNT ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 A யூனியன் B B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அசோசியேட்டிவ் யூனியன் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு. ஏன்னா யூனியனோட ப்ராப்பர்ட்டி தான் வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அசோசியேட்டிவ் யூனியன் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு அப்படின்னு கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு